எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்துங்க சோத்துக்கத்தாழை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சோத்துக்கத்தாழை பற்றி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோத்துக்கத்தாழைங்க நல்லா சீவிட்டுங்க, நல்லா அலாசிட்டு உடம்புல அந்த முகமெல்லாங்க வெயில் பட்டு பட்டுங்க அப்படியே கருவிழிஞ்சு போயிடுதுங்க, ட்ரை ஆயிடுது, வேக்குரு வருதுங்க. அதுக்காக தாங்க இதுக்கு அவ்வளோ குளிர்ச்சி இருக்குதுங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு அலாசிட்டுங்க முகத்தில் இருந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி வச்சு நீங்கள் குளிச்சிங்கனாங்க, அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கனாங்களா இது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. உடம்பு அவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்குங்க. நம்மளுக்கு வந்துங்க எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா ஏதாவது புண்ணு ஆயிடுச்சுங்கனாங்க இந்த கத்தாழை ஜெல் இருக்குங்கல்ல, கத்தாழை எண்ணெயோ அந்த ஜெல்லோ எடுத்துங்க அந்த புண்ணில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கனாங்க புண்ணு அப்படியே காஞ்சிருங்க. இது வந்துங்க அழுத்தமான தழும்புகள் ஏற்படுறது வந்துங்க அப்படியே தடுத்து நிறுத்திடுதுங்க. இந்த ஜெல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. பிள்ளைங்க வந்துங்க முகம் பளபளன்னு இருக்கிறக்காதுங்க கெமிக்கல் கலந்தது எல்லாம் போட்டுங்க மூஞ்சியில் எண்ணெய்த்தியா அப்பி அதை கழுவிட்டு வர்றாங்க, பிம்பிள்ஸ் வருதுங்க, ஹீட் ஆகுது, முகமே பார்க்குறக்கு சுருக்காக இருக்குங்க. அதுக்கு தாங்க இது வந்துங்க கத்தாழை எடுத்துங்க நல்லா தோலை நீக்கிட்டுங்க, தோல் நல்லா சீவிட்டு ஜெல்லை மட்டும் நல்லா அலசிட்டுங்க நைஸாக அரைச்சி மூஞ்சியில் வந்துங்க காலை சாயந்தரம் 2 நேரம் அப்ளை பண்ணி வச்சு அப்படியே கழுவினீங்கன்னா பளபளன்னு அப்படியே சருமத்தில் நல்லா இருக்குங்க. கத்தாழைங்க நல்லா தோல் நீக்கிங்க, இந்த முள்ளெல்லாம் சீவி தோல் நீக்கிங்க, தண்ணியில் ஒரு 5-6 தடவை நல்லா அலாசிட்டுங்க துண்டு துண்டாக கட் பண்ணிங்க, நல்லா வலுவலை போகிற அளவுக்கு நல்லா நல்ல தண்ணி போட்டு கழுவிட்டுங்க. நீங்கள் வயிற்றில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 பீஸ் சாப்பிட்டிங்கன்னா போதுங்க, வயிற்றுக்கு அவ்வளோ அல்சர் இருந்தாலும் சரியாயிருங்க. உடம்பு குளிர்ச்சிங்க. இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் ஒரு 3 நாளைக்கு இதை சாப்பிட்டு பாருங்கள் வெறும் வயிற்றுலைங்க, அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க. நல்லா உடம்புல எந்த குடல் புண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாய் புண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது கத்தாழை வந்துங்க சரியாயிருங்க. பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க நோட்டிஃபிகேஷனாக வரீங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு மருத்துவ குணத்துக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ரொம்ப நன்றி.